Welcome everyone. Hi, hello guys. This is Giridharan. Welcome back to my channel. Hi, hello guys. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ரெசிபி தான் பார்க்க போறோம். பேகிள்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு ரெண்டு வெரைட்டி பேகிள்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு மல்டிகிரெயின், இன்னொன்னு பிளெயின் பேகிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பேகிள்ஸ் பண்றதுக்கான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மைதா 1 kg, சுகர் 50 கிராம், கேஸ்டர் சுகர்ல நார்மல் சுகர் தான் வீட்டில் யூஸ் பண்றதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவர் 3 கிராம், ரொம்ப லோ குவான்டிட்டியாக இருக்கனால அளவு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் வந்து 20 கிராம், ட்ரை ஈஸ்ட்டு. சால்ட் வந்து 19 கிராம், ஒயிட் கப்பில் வச்சுருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியல, காமிக்கிறேன் பாருங்கள். சால்ட்டு 19 கிராம் தான். குளூட்டன் 3 கிராம், இதுவும் ரொம்ப லோ குவான்டிட்டியாக இருக்கனால இதுவும் கரெக்டாக பார்த்து அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, 550 ml எடுத்தால் போதும். ஐஸ் வாட்டர் ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால சீக்கிரமாகவே ப்ரூஃப் ஆகும், அதனால் மேக்ஸிமம் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா ப்ராடக்ட் அப்போ தான் நல்லா வரும். இவ்வளோ தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். அது இல்லாமல் நம்ம மல்டிகிரெயின், ஹனி, பட்டர் யூஸ் பண்ணுவோம். அது நான் வீடியோவோட கண்டினியூவில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம மைதா, நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம பவுலில் போட்டுக்கலாம். மைதா போட்டாச்சு. அடுத்தடுத்தா இம்ப்ரூவர், இப்போ குளூட்டன் போடுறோம். அடுத்து சால்ட்டு 1 by 1 எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் இப்போ காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஈஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து சுகரும் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஐஸ் வாட்டர் எடுக்கும்போது எப்படின்னா பாதி ஐஸும் பாதி வாட்டரும், நான் சொன்ன அளவில் 550 ml சொல்லியிருக்கேன், அதில் பாதி ஐஸும் பாதி ml வாட்டரும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற நேரத்தில் நம்ம பேகிள்ஸ் வைக்கிறதுக்கான ட்ரே எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை நான் கட் பண்ணுற மாதிரியே இதே அளவில் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பட்டர் ஷீட் வந்து நான் எதுக்கு கட் பண்ணுறேன்னா, பேகிள்ஸ் நம்ம ரெடி பண்ணி இந்த பட்டர் ஷீட் மேலே தான் வைக்க போகிறோம். இந்த சைஸ் தான் பேகிள்ஸ் வைக்கிறதுக்கான சைஸ். நீங்கள் பார்த்து கரெக்டாக கட் பண்ணால் போதும். நம்ம ஒரு பேகிள்ஸ் வந்து 80 கிராம் எடுப்போம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்து நீங்கள் கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ட்ரேயில் வந்துட்டு பட்டர் ஷீட் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட்டுக்கு மேலே நான் ஃப்ளாட் டெஸ்ட் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேகிள்ஸ் ரெடி பண்ணி இந்த பட்டர் ஷீட் மேலே தான் வைக்க போகிறோம். பேகிள்ஸ் ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து போச் பண்ணும் போது பேகிள்ஸ் வந்து இதில் ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால தான் நம்ம ஃப்ளார் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். என்னடா இந்த வீடியோவில் பட்டர் ஷீட் கட் பண்ணுறது, அதுக்கு மேலே ஃப்ளாட் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக பேகிள்ஸ் ரெடி பண்ணி ட்ரேயில் வச்சிங்கன்னா அது ஒட்டி பிடிச்சிக்கும். பட்டர் ஷீட் மேலே வச்சிங்கனாலும் அது ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால தான் மேலே ஃப்ளாட் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பேகிள்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நானே நிறைய வாட்டி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு, வாங்க இப்போ செக் பண்ணலாம். டோ மேக்ஸிமம் டைம் ஓடிடுச்சு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. ஆனால் எனக்கே பயங்கரமான ஷாக்கு. என்னடா பயங்கரமான ஷாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, டோ ரெடி ஆகலை, அவ்வளோதான். நம்ம என்றைக்குமே டோ ரெடி ஆகிருச்சு அப்படி மேக்ஸிமம் டைம் ஓடிடுச்சு, பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டோ ரிமூவ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் பழைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு டோ வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு பேர் வந்து விண்டோ பேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோ வந்துட்டு நீங்கள் இப்படி தான் செக் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நம்ம டோ ரெடி ஆகலை, ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது. நம்ம டோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஓடியும் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கொடுத்துருக்க ப்ராப்பர் ரெசிபி தான், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற மைதாவை பொறுத்து டோவோட கன்சிஸ்டன்சி மாறும். அதனால தான் நான் உங்களுக்கு எந்த இன்க்ரீடியன்ஸ்க்குமே எந்த பிராண்டை ரெஃபர் பண்ணுறதில்ல. நான் சொல்கிற பிராண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்றது டவுட் தான். ஆனால் நான் சொல்கிற ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரெசிபியை சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த மாதிரி தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கலன்னா மட்டும் ஆட் பண்ணுங்க. உங்கள் டோ வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம டோ ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணால் போதும். இந்த டோ மட்டும் இல்லை, பேக்கரியை பொறுத்தளவு மேக்ஸிமம் டோ நீங்கள் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது விண்டோ பேன் டெஸ்ட் செக் பண்ணி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த பார்த்துக்கோங்க, இதே மாதிரி வந்து நீங்களும் டோ செக் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. அதை டேபிள் மேலே வச்சு நம்ம ஒரு ரோல் மாதிரி பண்ணுறோம். அது ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரோம். ஏன்னா ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வெயிட் போட போகிறோம். நான் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 1 kg மைதா ரெசிபியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பிளெயின் பேகிள்ஸ், 10 மல்டிகிரெயின் பேகிள்ஸ் கிடைக்கும். அதாவது மொத்தம் 20 பேகிள்ஸ் கிடைக்கும். நம்ம போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் வந்து 20 பேகிள்ஸ் கிடைக்கும். நம்ம ஒரு பேகிள் செய்யறதுக்கான வெயிட் எவ்வளோ எடுக்கிறோம்னா 80 கிராம்ஸ் எடுக்கிறோம், 80. இன்கேஸ் எனக்கு இவ்வளோ பேகிள்ஸ் தேவையில்லை, எனக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க இன்கிரீடியன்ஸை அப்படியே ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோவை 80 கிராம் கட் பண்ணி 1 by 1 வெயிட் போடுறோம். நீங்களும் இதே மாதிரி 80 கிராம் வெயிட் போட்டு 80 கிராம் இருக்கிற டோவை செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பேலன்ஸ் இருக்கிற டோவை நம்ம மல்டிகிரெயின் பேகிள் செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். மல்டிகிரெயின்ஸ் வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். 70 கிராம் எடுத்திங்கன்னா போதும் பேலன்ஸ் இருக்கிற டோவுக்கு. இப்போ நம்ம எடுத்துருக்க மல்டிகிரெயினையும் அந்த டோவையும் மிக்ஸ் பண்ணுறோம்.
மல்டிகிரெயின் அந்த டோ கூட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். நீங்கள் கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு பட்டுன்னு எடுத்துடாதீங்க, ஏன்னா டோ மிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ நல்லாவே ஓடட்டும். இப்போ நம்ம செப்பரேட்டாக பிளெயின் பேகிள்ஸ்க்கான எடுத்து வச்ச டோவை நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். டோவை கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணி வச்சா மட்டும்தான் சென்டரில் ஹோல் போடும் போது பேகிள்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். இல்லை நம்ம கரெக்டாக ரோல் பண்ணலைன்னா சென்டரில் ஹோல் பண்ணும் போது பேகிள்ஸ் வந்து அன்ஷேப் ஆயிரும். அதனால நீட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ ரோல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோல் பண்ண டோவை எடுத்து லைட்டாக மைதாவில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேயில் எடுத்து வைங்க. ஏன்னா சீக்கிரமாகவே ஒட்டி பிடிச்சிக்கும். நம்ம டோவை மைதாவில் டிப் பண்ணி ட்ரேயில் வைக்கும்போது மறுபடியும் எடுக்கும்போது அது ஒட்டி பிடிக்காது, இல்லைன்னா ஒட்டி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டேபிள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு டேபிளில் மைதா டஸ்ட் பண்ணி நம்ம ரோல் பண்ண ரோல்ஸ் எடுத்து மைதா மேலே சென்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரியே ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நீங்கள் மைதா டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே எடுத்து வைக்கும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஹோல் போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரியே கொஞ்சம் சென்டரில் இருக்க ஹோல் மட்டும் பெருசாகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்பவும் ப்ரெஸ் பண்ண வேணாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாயிரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட ரவுண்ட் ஷேப் பார்த்து சென்டரில் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைச்சா போதும். டோவை நம்ம எப்போ பவுல்லேருந்து ரிமூவ் பண்ணுறோமோ அப்பயே நம்ம ஒர்க்கை ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஏன்னா நம்ம பவுல்லேருந்து டோவை ரிமூவ் பண்ணோன்னே டோ வந்து ப்ரூஃபிங் டைம் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டோ வந்து ப்ரூஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா டோவோட சைனிங் போயிடும், அது ஒரு அன்ஷேப் ஆயிரும். அதனால் நம்ம டோ எப்போ ரிமூவ் பண்ணுறோமோ அப்போலேருந்து நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து நல்லா கிடைக்கும். டோ நம்ம ரிமூவ் பண்ணி வெயிட் போட்டு இந்த வேறு வேலை பார்க்குறது, இல்லை டோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ட்ரே ரெடி பண்ணுறது, பட்டர் ஷீட் கட் பண்ணுறது, இந்த வேலையே இருக்கக்கூடாதுங்க. ப்ரொடக்ஷனை பொறுத்தளவு பிளான் ஆஃப் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா டோ ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காது. ஸோ டைமிங்கில் முடிக்கணும், ஸ்பீடாக பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருக்க டோவை எடுத்து டேபிளில் ஃப்ளார் டஸ்ட் பண்ணி அது மேலே கரெக்டாக சென்டர் பார்த்து சென்டரில் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரே ஒரு விரல் வச்சு சென்டரில் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணாலே போதும், அது ஒரு டோனட் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சென்டரில் கரெக்டாக விரல் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு விரலை இது பண்ணி அந்த ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதா டஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் டோனட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டில் வைங்க. நம்ம ஏற்கனவே பட்டர் ஷீட் பண்ணி ஃப்ளார் டஸ்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே வைக்கிறோம். ஏன்னா ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் ஒட்டி பிடிக்காது. என்னடா இந்த வீடியோவில் பட்டர் ஷீட் கட் பண்ணுறது, அதுக்கு மேலே ஃப்ளார் டஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கே இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு. நான் டைரெக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ட்ரேயில் வைக்கும் போதும் ஒட்டி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் கட் பண்ணி அது மேலே வைக்கும் போதும் ஒட்டி பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் ஃப்ளார் டஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் அது ஒட்டி பிடிச்சிருச்சுன்னா நம்ம எடுத்து போச் பண்ணும் போது அது ஒரு அன்ஷேப் ஆயிரும். அதனால தான் நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளோட மல்டிகிரெயின் டோவும் ரெடி ஆயிருச்சு. இதுவும் நம்ம அதே மாதிரி 80 கிராம் வெயிட் எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி ரோல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெயிட் எடுக்கிறோம், 80 கிராம் அப்படி டோ வந்து வெயிட் எடுக்கிறோம். சேம் நம்ம பிளெயின் பேகிள்ஸ் பண்ண மாதிரியே தான் மல்டிகிரெயின் பேகிள்ஸும் 80 கிராம் கட் பண்ணுறோம், ரோல் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ட்ரேயில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிளெயின் பேகிள்ஸ் என்ன மெத்தடில் பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் இந்த மல்டிகிரெயின் பேகிள்ஸும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் பண்ணி வைக்கிறோம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு அல்ட்ரா லெஜண்ட் ப்ரோ பேஸ்ட்ரி செஃப் யாராவது பேகிள்ஸ் பண்ற மெத்தட் இல்லை, இது இல்லை, ப்ராசஸ் இது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ ஹாவ் அ பர்ஃபெக்ட் பேகிள்ஸ், அதுக்கான ரெசிபி என்கிட்ட இருக்கு. ஆனால் நான் அந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அங்கே என்னென்ன கிடைக்குமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு உங்களுக்கு பர்ஃபெக்ட் பேகிள்ஸ்க்கான ரெசிபி தான் நான் தந்திருக்கேன். ஸோ நான் சொல்கிற ப்ராசஸும் மெத்தடும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும். இன்கேஸ் யாராவது செஃப் யாராவது பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா ஹவு டு மேக் பேகிள் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரியே யாராவது சர்ச் பண்ணி பேகிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது என்னோட வீடியோ அவங்களுக்கு சஜஷன் ஆகும். அதுவும் நான் தமிழில் சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்களுக்கு கிளியராகவே புரியும்.
இப்போ நம்மளோட பேகிள்ஸ் ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு. பேகிள்ஸ் எப்பவுமே ரொம்ப ப்ரூஃபாக விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப ப்ரூஃப் ஆனிச்சுன்னா நம்ம போஸ்ட் பண்ணும் போது அந்த பேகிள்ஸ் வந்து ரொம்ப அகலமாயிரும். அதனால பார்க்கறதுக்கு ஒரு ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ப்ரூஃப் ஆனால் போதும். இப்போ நம்ம ஹனி 200 கிராமும் பட்டர் 100 கிராமும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பேகிள் போச் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் மீடியம் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கடாயில் இருக்க தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். அதாவது அந்த பட்டரும் ஹனியும் வந்துட்டு அந்த வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம பேகிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரூஃப் ஆகிடுச்சு. ரொம்பவும் ப்ரூஃப் ஆக விட்டுறாதீங்க. இந்த பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்தளவு ப்ரூஃப் ஆனால் போதும். இப்போ ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேகிள்ஸோட சென்ட்ரு ஹோல் வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு. ஏன்னா ப்ரூஃப் ஆனவனும் அப்படியே கொஞ்சம் சுருங்கிருச்சு. அதனால நம்ம பேகிள்ஸோட சென்டர் ஹோல் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணுறோம். ஏன்னா நம்ம போச் பண்ணும் போது இன்னும் கூட கொஞ்சம் சுருங்கும். அதனால நம்ம லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். நம்ம பேக் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம லைட்டாக அந்த ஹோல் பெருசு பண்ணுறதுனால தான் அது கரெக்டாக வரும். இப்போ ஒன்று பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணுறோம். சென்டரில் வந்து மைதா போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம சென்டர் ஹோல் வந்து பெருசு பண்ணும்போது பேகிள்ஸ் வந்துட்டு ப்ரூஃப் ஆனது வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். ரொம்பவும் அதை நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா பேகிள்ஸ் வந்து இறங்கிரும். இப்போ நம்ம போச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் வந்து ஓவனில் நான் செட் பண்ணிக்கிறேன். 240 டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. டைமிங் வந்துட்டு 13 மினிட் இல்லைனா 12 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. என்னோட ஓவனில் 12 மினிட்ஸ் வச்சா போதும் 240 டெம்பரேச்சர். ஆனால் உங்களோட ஓவனில் எப்படின்னு தெரியல. நீங்கள் மேக்ஸிமம் 9-10 மினிட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு ஆகலைனா கூட நம்ம எக்ஸ்ட்ரா டைமிங் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி டைம் வச்சு ஓவர் பேக் ஆயிடுச்சுன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பேகிள்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எடுக்கும்போது பாருங்கள், பட்டர் ஷீட்லேருந்து வந்து பேகிள்ஸ் ஒட்டாது. இதுவே நம்ம மைதா போடாமல் ட்ரெயில வச்சுருந்தோம்னா அப்போ பேகிள்ஸ் வந்து அதில் ஒட்டி பிடிச்சிருக்கும். அப்போ நம்ம எடுக்கும் போது ப்ரூஃப் ஆனது வந்துட்டு அப்படியே அதில் ஒட்டி பிடிச்சிருக்கனால ஒரு அன்ஷேப் ஆகிருக்கும். நம்ம பட்டர் ஷீட் வச்சனால இப்போ நமக்கு கரெக்டாக வருது. போச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எனக்கே ரொம்ப நாளாக டவுட்டுங்க, இந்த மாதிரி தண்ணி வந்து பாயில் ஆகும்போது போடணுமா இல்லை தண்ணி வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் போடணுமா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். தண்ணி வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம போச் பண்ணணும். போச் பண்ணது பார்த்துக்கோங்க. போச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃபான பேகிள்ஸ் வந்து இறங்கிடக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக போச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பிளெயின் பேகிள்ஸ் போச் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து செஸ்மி சீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ மல்டிகிரெயின் பேகிள்ஸும் போச் பண்ணுறேன். இதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நம்ம போட்டு எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா மெதுவாக எல்லாத்தையுமே யூட்டர்ன் பண்ணி விட்டுருக்கோங்க. நம்ம ப்ரூஃபான பேகிள்ஸ் வந்து தண்ணியில் போடும்போது இறங்கிடக்கூடாது. ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் மெதுவாக பதமாக எடுத்து நீங்கள் அதை ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ நான் எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கடாயிலேருந்து எடுக்கும் போது பேகிள்ஸில் வந்து ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாத மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேகிள்ஸ் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் மல்டிகிரெயின் சீட்ஸ் போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண போகிறோம். என்னோட ஓவன் டெம்பரேச்சர் வந்து செட் ஆயிடுச்சு. நீங்கள் என்றைக்குமே போச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவனில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. வாவ், நம்ம ரெடி பண்ண பேகிள் சூப்பரா பேக் ஆகி வண்டர்ஃபுல் கலர்ல வந்துட்டு இருக்குங்க. பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருக்கு. வேற லெவல் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு பேகிள்ஸோட ஷேப் பார்த்தாலே தெரியும். நம்ம பேக் பண்ண பேகிள்ஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இதோட நம்ம பேகிள்ஸ் கட் பண்ணி உள்ள ஸ்ட்ரக்சரையும் நம்ம செக் பண்ண போறோம். பேகிள்ஸை நீங்கள் கட் பண்ணி உள்ள சீஸ், வெஜ், எக் நீங்கள் என்ன ஸ்டஃபிங் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம நான் எல்லா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் நான் பண்ண போகிற ப்ராடக்டோட ரெசிபி வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நான் சொல்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ரெசிபி ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேகிள்ஸ் கட் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சர் செக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிரெட் நைஃப் எடுத்து நீங்கள் பேகிள்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ பேகிள்ஸ் வந்து நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ உள்ளே வந்து ரொம்ப ஹோலாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும். அதுக்கப்புறமா நான் இப்போ இந்த பேகிள்ஸில் சீஸ் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தரேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்கமிங் டிப்ஸ். தேங்க்யூ கைஸ். லவ் யூ ஸோ மச்.